வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அகில உலகத்தையும் அம்மா உலகத்தும் ஆகவேதான் செயல்பாடுகளை வல்லுநர்கள் அறிவு செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயனாளிகளுக்கு தம்முடைய திருத்தங்களால் தற்போது உணவினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முதலாவது பயனாளி திருமதி விஜயா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாநிலத்திலிருந்து உணவினை பெறுகிற பேச்சினை பெற்றுள்ளார். ஆந்திர மாநிலமாக விளங்குகிற ஆந்திர மாநிலத்தில் அம்மா உணவகத்தின் செயல்பாடுகள் பெருமையாக காணப்பட்டு அங்கேயும் அம்மா உணவகத்தில் போன்ற உணவகங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு நினைவூட்டுகிறோம். அடுத்து வருகிற பயனாளி திருமதி ஆலம்மாள் தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்கிற மாநிலத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கத்தின்படி குஜராத், டெல்லி மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலே இருந்தும் அம்மா உணவகத்தின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்காக வல்லுநர்கள் வந்து சென்றுள்ளனர். இது தவிர உலக மேயர்கள் மாநாடு சென்னை மாநகரத்தில் சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் அம்மா உணவகத்தின் செயல்பாடுகள் பற்றி பெருமிதத்தோடு தெரிவித்த அடுத்த ஆண்டு உலக மேயர்கள் மாநாட்டில் இதற்காக தனி அமர்வு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பும் வந்துள்ளது. பயனாளிகள் பயன்பெறும் விதத்தில் அவர்களுக்கு தம்முடைய திருக்கரங்களாலேயே உணவினை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த உணவின் தரம் சுவை என்ன என்று அறிவதற்காக இப்போது தாமே அதனை சுவைத்து பார்ப்பதற்காக அதனை கேட்டு பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அந்த காலத்து அரசர்கள் கூட வேறு யாரையோ வைத்துத்தான் சிரிக்கச் சொல்வார்களாம். ஆனால் இதோ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தானே அந்த உணவை சுவைத்து அவருடைய